வீடியோவில் ஸ்ட்ரெஸ் பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, ஸ்ட்ரெஸ் எதனால் வருது, ஸ்ட்ரெஸ் காசிங் ஃபேக்டர்ஸ் வந்து WHO சொன்ன அந்த 5 ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து 5வது ஃபேக்டராக இருக்கிற டெய்லி லைஃப் சேலஞ்சஸ், அது கீழே வந்து இந்த கம்பேரிசன் பண்ணுறதுனால வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்றத பற்றி பேசியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த கம்பேரிசன் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ கம்பேரிசன் வந்து பண்ணவே முடியாமல் இருக்க முடியுமா மனுஷன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கம்பேரிசன் வரதான் செய்யும். ஆனால் அந்த கம்பேரிசன் வருது அப்படின்ற அந்த அவேர்னஸ் நமக்கு வந்துச்சுனாலே ஓரளவு நம்ம கம்பேரிசனால் வர அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு கதை மூலமாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா வணக்கம், நான் தமிழரசி, மனநல ஆலோசகர். இந்த சேனல் மூலமாக மனநலன், உளவியல் சம்பந்தமான டாபிக்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்பேரிசன். ஸோ இந்த கம்பேரிசன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையுமே நடக்கும். சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. இன்னும் கேட்டால் சின்ன பசங்களை விட பெரியவங்க தான் நிறைய நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் இல்லையா? அவங்கக்கிட்ட இது இருக்குது, என்கிட்ட இது இல்லை, அப்போ நானும் அதை வாங்கினா தான் ஈக்குவல் ஆவேன் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெஷரோடு தான் நம்ம சொசைட்டியில் இப்போ மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுக்கப்புறம் அதில் போடுற அந்த ரீல்ஸை பார்த்துட்டு அவங்க அதை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிறது, நம்ம லைஃப் இப்படி இருக்குது, அவங்க லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு இந்த கம்பேரிசனால தான் வந்து நம்ம முக்கால்வாசி நம்ம மக்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக வருது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்பேரிசன் வந்து பண்ணுறீங்களோ அப்போ நான் இப்போ இந்த சொல்ல போகிற இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் மேபி அந்த கம்பேரிசன் பண்ணுறத உங்களுக்கு நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது இந்த கதையை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், அதை தான் உங்களோட இங்கே பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு அப்பா இருக்கார். அந்த அப்பாவுக்கு வந்து 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து பெரிய குழந்தை அண்ட் பையன் வந்து சின்ன குழந்தை, செகண்ட் சைல்டு. ஓகே. ஸோ அவர் வந்து அவருடைய ஆஃபீஸு, பசங்களுடைய ஸ்கூலு, வீடு எல்லாம் ஓரளவு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் தான் இருக்குது. ஸோ இந்த அப்பா வந்து டெய்லி இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காலையில் ஸ்கூல் விட்டுட்டு அண்ட் மத்தியானம் ஒரு 2:30க்கு ஸ்கூல் விடும்பொழுது அந்த குழந்தைங்கள பிக்கப் பண்ணிட்டு, ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அவர் ஒர்க்குக்கு போவார். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு ரொட்டீனாக அவர் வச்சிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள போய் கூட்டிகிட்டு வரும்பொழுது அவங்க சொல்கிற அந்த கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்கிறது அதுவே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கும். அதனால் இது வந்து அவர் வந்து தொடர்ந்து இது வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது, ஆஸ் யூஷுவல் அவர் வந்து குழந்தைங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறாரு. ஸ்கூல் விட்டு எல்லா குழந்தைங்களும் வராங்க. அப்போ இவருடைய குழந்தைங்க 2 பேருமே வராங்க. ஸோ வந்த உடனே 2 பேரும் அவங்க கிளாஸில் நடந்தது, அவங்க டீச்சர்ஸ் பண்ணது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டே வராங்க. ஸோ அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய பெரிய குழந்தை, அந்த பொண்ணு, அவள் சொல்கிறா, அப்பா நான் இன்னைக்கு வந்து ரைட் சைடில் உட்காந்துக்கிறேன் காரில் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அப்பா வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கும்பொழுது ஒரு குரல் வருது, இல்லை நான் தான் ரைட் சைடில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பார்த்தாக்கா அந்த சின்ன பையன். ஸோ அந்த 2வது குழந்தை அவன் வந்து சொல்கிறான், நான் தான் ரைட் சைடில் உட்காருவேன்ட்டு. உடனே இந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இல்லை நான் தான் ரைட் சைடு. பையன் மறுபடியும் நான் தான் ரைட் சைடு. இந்த மாதிரி மாற்றி 2 பேரும் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அப்போ வந்து ஆஸ் யூஷுவல் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெரிய குழந்தைக்கு தான் கொஞ்சம் விட்டு கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட அவர் சொல்கிறார், விட்டு கொடுமா, இன்றைக்கி ஒரு நாள் வந்து தம்பி ரைட் சைடில் உட்காந்துக்கிட்டோம், ஸோ நாளைக்கு நீ ரைட் சைடில் உட்காரு, இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி சமாதானப்படுத்துகிறாரு. அந்த பொண்ணும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. கார்கிட்ட வராங்க. ஸோ கார்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அதை கேட்ட உடனே அவர் ஷாக் ஆகி நின்ட்டார். அப்படி என்ன அந்த பையன், குட்டி பையன் கேள்வி கேட்டிருப்பான் தானே நினைக்கிறீங்க? அவன் என்ன கேட்டானா, அப்பா எது ரைட் சைடு அப்படின்னு கேட்டான். இது எப்படி இருக்குது? இது யோசிச்சு பார்த்தா சிரிப்பு வருதில்ல? ஸோ நம்மளில் பல பேர் இப்படி தான். அந்த பையனுக்கு வந்து எது ரைட் சைடுனே தெரியாது. ஆனால் அவங்க அக்கா வந்து ரைட் சைடில் உட்காடுறேன் அப்படின்னோடனே அது அவனுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பார்த்தீங்களா, இது நம்ம கேட்கும்போது சிரிப்பாக வருது. இந்த மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இது தேவையா தேவையில்லையான்லாம் யோசிக்கிறதே இல்லை.
யாராவது ஒருத்தர் எதாவது பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வந்து போயிடுது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறீங்க, ஒருத்தவங்கக்கிட்ட அது இருக்குது நம்மளும் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையாலுமே உங்களுக்கு அது தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அவேர்னஸ், இந்த கம்பேரிசன் பண்ணுற இந்த அவேர்னஸை நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்துட்டோன்னா இதனால் வர ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணலாம். ஐ ஹோப் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.